வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். HRCSL செம்மணி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிட உள்ளது. கல்கிஸ்ஸையில் பயங்கரம், ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த, தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை. யாழ் நாகவிகாரையில் பிக்கு ஒருவர் சடலமாக மீட்பு. வவுனியாவில் சிறைச்சாலை வாகனத்தில் சபை அமர்வுக்கு வந்த உறுப்பினர். அமெரிக்க வரி விதிப்பு 20% 15% இலக்கு நோக்கி முன்னேற வேண்டும். இனி தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4 யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளனர். அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கல்கிஸ்ஸை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அரளிய வீட்டு வசதி பகுதியில் 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாகவும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் ஒருவர் லுனாவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் மேலதிக சிகிச்சைக்காக களுப்போவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் கல்கிஸ்ஸை போலீசார் கூறினர். இறந்தவர் அங்குலான பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் ஆவார். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதால் இந்த கொலை நிகழ்ந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையை செய்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிரதேசத்திலிருந்து தப்பி சென்றவர்களை கைது செய்ய கல்கிஸ்ஸை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கொரோனாக்கள் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணியிலிருந்து அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு இவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறியுள்ளார். ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துகளை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல் இதனால் அவர்களுக்கு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தின் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதாக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா சென்ற பெண் ஒருவர் நேற்று இரவு உறக்கத்துக்கு சென்ற நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பதுளை வீதி பசறை பகுதியைச் சேர்ந்த வனபதுளை சரணகர தேரர் வயது 72 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சில இடங்களில் சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரைக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்திற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் பாதுகாப்புடன் சிறைச்சாலை வாகனத்தில் பிரதேச சபை அமர்வுக்கு உறுப்பினர் ஒருவர் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று வவுனியாவில் பதிவாகியுள்ளது. சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி வவுனியா கோமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 5 போலீசார் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது அப்பகுதியில் மக்களுடன் நின்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் வாக்குமூலம் பெறுவதற்காக வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் சபை அமர்வுக்காக நீதிமன்ற அனுமதி பெற்று போலீசார் மற்றும் சிறை காவலர்களின் பாதுகாப்புடன் சிறைச்சாலை வாகனத்தில் அமர்வுக்காக அழைத்து வரப்பட்டு அமர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார். அமர்வு முடிந்ததும் மீண்டும் அதே வாகனத்தில் அழைத்து சென்று சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான அமெரிக்காவின் தீர்வை வரி 20% குறைந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைவதுடன் அதனை மேலும் 15% குறைப்பதற்கான இலக்காக கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தீர்வு வரி வீதம் 20% வரை குறைந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளமை தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு உறுதிப்படுத்தியுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை பொருட்களுக்கான தீர்வை வரியை ஐக்கிய அமெரிக்கா 20% குறைப்பதில் மகிழ்ச்சியடைகின்றோம். இந்தியாவுக்கு 25% செலுத்தியுள்ள நிலையில் எங்களை வியட்நாம் மற்றும் பங்களாதேஷுடன் இணைத்திருக்கின்றது. எமது ஏற்றுமதியாளர்களுக்கு உண்மையான ஊக்குவிப்பை வழங்குவதற்காக நாம் 15%க்கும் குறைவான இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எமக்கு வர்த்தக பொருளாதார வல்லுநர்கள் குழு ஒன்று இருக்க வேண்டும். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் நமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.